சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம் மாத்தியாச்சுங்க மேடம். வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க மேடம், செஞ்சிடலாம். ஷூர், தேங்க் யூ. ஓகே மேடம். கதிர், என்ன நடந்துச்சு? ஹாஸ்பிடல்ல இருக்கிறவன கொலை பண்றதுக்கு யாரோ ஆள் அனுப்பியிருக்காங்க. அவன் என் பேரை சொல்லி என்ன மாட்டி விட்டுருக்கான். நீயும் இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க. என்ன நடக்குது கதிர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பதறாதீங்க சார், நான் தான் ஆள் அனுப்புனேன். என்னது, நீ அனுப்புனியா? அட ஆமா சார், நான் தான் அனுப்புனேன். போலீஸ் என்ன தேடி வருவாங்கன்னு பார்த்தா உங்களை அள்ளிட்டு வந்திருக்காங்க. கதிர், விளையாடாத கதிர். இதெல்லாம் நம்ம ருத்ரா மேடத்துக்கு தெரியுமா? சார், அவங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க? என்ன சொல்ற? நீங்க தானே நீ மாட்டினாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க. அதான் நான் உங்களுக்கு ஒரு படி மேல போய் யோசிச்சேன். இப்ப நீங்க உள்ள இருக்கீங்க. மேடம்க்கு நீங்க உள்ள வந்தது சந்தோஷம்தான். இப்பவும் சொல்றேன், நீங்க இந்த கேஸோட நல்லபடியா உள்ளவே இருங்க. இல்ல அவன் சொன்னா, இவன் சொன்னா, கதிர் சொன்னா, பார்த்திபன் சொன்னான்னு எதுவுமே வாய் திறக்க கூடாது. இது ருத்ரா மேடமோட உத்தரவு. சரி, நீ சொல்றத கேக்குற. ருத்ரா மேடம் சொல்லிருக்காங்க. அவங்க மேல நான் வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக நான் அவங்கள எதுவுமே பேச மாட்டேன். ஆனா என்ன சீக்கிரம் வெளியே கொண்டு வர்றதுக்கு மேடத்திட்ட போய் பேசு. நீங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்தா எப்படி சார்? எனக்கு என்ன இருக்கு? ஏய் கதிர், என்ன சொல்ற? ருத்ரா மேடமோட கம்பெனிக்கு நீங்க சிஇஓ இருந்தீங்கல்ல, உங்களை தானே எம்டின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப உங்க இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஏய், நான் தான் இப்ப எம்டி, சாரி சிஇஓ. மேடம் எல்லாத்தையும் என்ன பார்த்துக்க சொல்லிட்டாங்க. கதிர். ஆமா சார், நீங்க உள்ள வந்துட்டீங்க. அந்த கம்பெனியை யார் சார் பாத்துப்பா? உங்களை மாதிரி பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும்ல. அதனாலதான் உங்க இடத்துல நானு, எல்லாம் என் கண்ட்ரோல். நீங்க உள்ள ஜாலியா இருங்க. நீங்க தான் எல்லாம் பண்ணீங்கன்னா கேஸும் முடிஞ்சிடும். கதிர், விளையாடாத. நீ சும்மா விளையாட்டுக்கு தானே இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சார், விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல சார், இனிமே இதான் உங்களுக்கு நிரந்தரம். நான் வரேன். ஏய் கதிர், கதிர். என்ன சார்? இத பாரு, எனக்கு மேடத்தை பார்க்கணும். ஒரு தடவை எனக்கு மேடத்தை பார்க்கணும். மேடத்தை பார்க்கலாம் சார். நீங்க குற்றவாளியின் தீர்ப்பாயி அந்த கைதி யூனிஃபார்ம் போட்டு உங்களை ஜெயில தள்ளின பிறகு அந்த பழைய நம்பர் இல்லாம புதுசா ஒரு நம்பர் போட்டு அந்த யூனிஃபார்மோட வருவீங்கல்ல, அப்ப மேடம் உங்களை பார்ப்பாங்க. அது வரைக்கும் நீங்க மேடமை பார்க்கவே முடியாது. பாய். ஏய் கதிர். சார் வாங்க சார், டைம் ஆச்சு. வாங்க வாங்க சார், வாங்க. உங்க அம்மா அப்படி பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல, உங்க தங்கச்சி பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம தான் எங்க அம்மா அப்படி பண்ணிருக்காங்க. உங்க தங்கச்சி எங்க அம்மாவை ரொம்ப பாடா படுத்திட்டு இருக்கா. கண்டிப்பா அவ கட்டாயப்படுத்தி எனக்கு வேணும், நான் தான் கம்பெனிய பாத்துப்பேன், எல்லாத்தையுமே நான் தான் பாத்துப்பேன்னு சொல்லிருப்பா. சரி, அப்படியே இருந்தாலும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஓகே சொல்லிதான் சூர்யா அவளை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் பொறுப்புல உட்கார வச்சிருக்காரு.
அத நாம இப்ப பேசி என்ன பண்றது? என்ன கதிர் இது? இங்க என்ன பிரச்சனை? சௌந்தர்யா இவ அம்மா இடத்துல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டான்னு இவ டென்ஷன் ஆவறான். இங்க உட்கார்ந்துகிட்டு டென்ஷன் ஆனா என்ன பிரயோஜனம் இளமதி? நீ உட்கார வேண்டிய இடம் அது. நீ உங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. நாங்களும் உன் உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னா அத நாங்க எங்களுக்காக கேக்குற மாதிரி இருக்குன்னு எதுவுமே சொல்லல. இப்பவும் சொல்றேன், என் மகன் அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. உங்க அம்மா இருக்கணும், இல்லனா உங்க அண்ணன் இருக்கணும் அந்த இடத்துல. அத விட்டா நீ கூட அந்த இடத்துல இருக்கலாம். நீ போய் உங்க அம்மா கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டு நான் பாத்துக்கிறேமான்னு சொல்லு. அத பண்ணினாலே நீ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போயிடலாம். என்ன நான் என் பொண்ணுக்கு எதிரா சொல்றேன்னு பாக்குறியா? எனக்கு உன்னை விட என் பொண்ணை விட உங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம். ராஜேஸ்வரி அம்மா எந்த இடத்துலயும் தலை குனிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. என் பொண்ணு தெரியாதனமா அப்படி ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளமதி. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், உங்க அம்மா கிட்ட நீ போய் சேர்ந்துருமா. அம்மா சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது இளமதி. நீ வேணா. என்னால இப்ப உடனே முடிவெடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனா நீ உன் அம்மா கிட்ட போய் சேர்ந்து நீயும் உன் குடும்பமும் ஒன்னா இருக்கணும்னு பாரு. கண்டிப்பா மாறிடுவா. இவ அம்மா கிட்ட போய் சேர்ந்துருவா. ஏய் பாண்டு. என்னையா? பாண்டு உன்னதான். ஓ, தனியா எதுக்கு இவ்வளவு பொருள் தூக்கிட்டு போற? குடு. கையெடு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? போய் உட்காரு போ. குடுன்னு சொல்றேன்ல. சரி 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 குடுக்குறேன். இது வெயிட் கம்மியா இருக்கு, இதை பிடிச்சுக்கோ. வா. குடு 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 குடு.